எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டோஸோட ரெண்டாவது நிகழ்ச்சி இது. வேர்ல்ட் போட்டோகிராஃபி டேக்காக டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நான் ரொம்ப வருஷமா கேமரா கலெக்ட் பண்றேன், பட் ரொம்ப சீரியஸா ஒரு 2.5 years கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுகிட்ட ஒரு 1020 கேமரா இன்னைக்கு வந்து ஷோல பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு. ஸோ வெரி ஸ்மாலஸ்ட் கேமரா, ஒரு 11 grams கேமரால இருந்து 6 feet கேமரா வரைக்கும், பெல்லோஸ் கேமரா, ஸ்டுடியோ பெல்லோஸ் கேமரா வரைக்கும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். தமிழ் சினிமா, ஹாலிவுட்ல ரொம்ப ரேர் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு திரு ஞானம் சார் அவங்களோட கலெக்ஷன், இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த கலெக்ஷன் ஸ்கில்ஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு பண்ணுனாங்க. நிறைய ஸ்கில்ஸ், நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகளோட பதிவுகள்லாம் இங்க இருக்கு. அப்புறமா வந்து ஸ்மைல் ப்ளீஸ்னு குழந்தைங்களுக்கு, வில்லேஜ் குழந்தைங்க எல்லாருக்குமே கேமரா பத்தி ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக ஸ்மைல் ப்ளீஸ்னு ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணோம். நானும் மிஸ்டர் வின்சென்ட் அடைக்கல்ராஜ் அவங்களும் சேர்ந்து அவங்களும் சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல நிறைய குழந்தைங்க போட்டோகிராஃபிக்காக நிறைய ஆர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்மைல் ப்ளீஸ்னு ஒரு மூமெண்ட், அதனோட இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியா அந்த ஸ்மைல் ப்ளீஸோட லோகோவை எமினன்ட் சினிமாட்டோகிராஃபர் எங்களோட ரெவல்யூஷன் திரு பி.சி. ஸ்ரீராம் சார் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீதர் அவர்கள் இந்த ஆரோக்கியமான முயற்சிக்கு வாழ்த்துக்கள். யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும், அதை ஸ்ரீதர் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காரணம், ஸ்ரீதர் எனக்கு நெடு பழக்கம் ஜாஸ்தி. அவரோட எக்ஸிபிஷன் சரி, அவங்க பொண்ணோட எக்ஸிபிஷன் சரி, நான் போய் பார்த்துருக்கேன். அதை அவரோட இன்வால்மெண்ட் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் திஸ், அது வந்து இட் ஹஸ் கம் டு திஸ் லெவல். Now photography has become such a thing. What was considered to be used by only people of the affluent people can use photography was one time. Now every man is a photographer himself. That has made the more awareness towards this visual medium, and this kind of things you should always know our history. நம்மளோட சரித்திரத்தை தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சரித்திரத்துக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப எனக்கு உடன்பாடு இல்லாது. நம்ம எந்த விஷயமா நம்ம சரித்திரம், நம்ம தமிழ் சினிமாவின் சரித்திரம், ஹாலிவுட்டின் சரித்திரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அது இல்லாம சரித்திரம் தெரியாம அது வந்து அதை பத்தி பேசிக்கிறதுக்கு நமக்குள்ள அது ஒரு பலத்தை கொடுக்கும். இன்னைக்கு கேட்கும்போது ஆனாரநாத், நாகராஜராவ் இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறதுல இப்போ எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், அவங்களெல்லாம் சந்திச்சிருக்க பெருமை எனக்கு இருக்கு. காரணம், நாகராஜராவ் நான் முதல் படம் பண்ணும்போது ஒரு இதில் மீட் பண்ணும்பொழுது சில வார்த்தைகள், அது என்ன வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன். காரணம் வந்து ஒரு இதாக சொன்னார். ஆனால் அது லேட்டாக ஏன் சொன்னாருங்க அப்போதான் எனக்கே புரிஞ்சுது. ஆனால் வந்து காரணம் வந்து இது வந்து அவருடைய அந்த அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 2 வார்த்தைகள் சொன்னது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டு எதிர்க்க இருந்தது தான். ஃபோட்டோகிராஃபி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆனால் வீட்டில் அவர் ஷூட்டிங்கு போயிட்டு வருவார். இந்த டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் வெளில உட்காந்துட்டு இருப்போம். அந்த டெவலப் பண்ணி வர ஸ்டில் நெகட்டிவை பார்க்கறதுக்கு அவர் வெயிட் பண்ணுவார். அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது, ஸ்கூல் படிக்கிற பையன் எனக்கு ஒவ்வொரு பாட்டோட ஸ்டில்ல பார்க்கும்போது அங்கதான் என்னுடைய இந்த வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் நான் வந்து நிறைய சிவாஜி சார் படங்கள், வின்சென்டோட படங்கள், டிஆர் சார் படங்கள் எல்லாத்துலயுமே வேற ஒரு சினிமா நான் பார்த்தேன். வேற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி நான் பார்த்தேன். நெஞ்சம் மறக்குதல், நெஞ்சில் ஒரு ஆலயம். மேபி அந்த தாக்கம் எனக்கு சப்கான்சியஸா இருந்திருக்குமோ தெரியாது எனக்கு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, அது ஒவ்வொரு ஸ்டில்லும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு படம் ரஷ்ய பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு ஸ்டில் தான். பேசிக்கா நான் ஸ்டில் போட்டோகிராஃபி ஆரம்பிச்சும் போது என்னோட வெளிப்பாடு எனக்கு புரிஞ்சுது. ஐ எம் நாட் அ ஸ்டில் போட்டோகிராஃபர், பட் ஸ்டில் போட்டோகிராஃபி மூலமா தான் எனக்கு வேற ஏதோ ஒரு என்ன வேணும்னு எனக்கே தெரிஞ்சுது. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும்போது சடனா வந்து, ஆனால் அவங்க அவேர்னஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஊர்ல டூ மச் எல்லாமே ஒன்று அதிகப்படியா போயிடும். அந்த அதிகப்படி போய் இப்போ ஒரு நிதானம் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சதுனால எல்லாருக்கும் டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்ததுனால சொல்றேன், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். நான் கம்பேர் பண்ணல. எல்லா போட்டோகிராஃபி இஸ் 100 years old. Digital is only hardly 10 years, less than 10 years. So I wish Sridhar and Mr. Vincent all the best in all the future endeavors. Thank you. Nandri.